லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 998 ரூபாய் 4% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 6% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 245 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 619 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 425 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 993 ஃபில்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் குவைத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. மிகவும் வேதனையான ஒரு சம்பவம். குவைத்தின் முபாரக் அல் கபீர் பகுதிகளில் 3 மரணம் 5 பேர் படுகாயம். வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து. இந்த சிஸ்டத்தை நிச்சயமாக லாக் பண்ணுங்கள். பேராபத்தின் உச்சம் அதிலையும் இருக்குது. அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருந்தாலும் டிரைவர்களே அபராதம். அதே போல் அஹமதி கவர்னரேட் தொடர்ந்தும் பெலதியா இன்ஸ்பெக்ஷன். அதே போல் லரிகா மாத்திரைகளுடன் ஜஹரா பகுதிகளில் ஒரு நபர் கைது. கிறிஸ்மஸ் ட்ரீகளை வைக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டது ஹோட்டல்களுக்கு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய காலநிலை அவதான மையம் தொடர்ந்தும் எச்சரிச்சுக்கிட்டு வராங்க. பாலைவன பகுதிகளில் வானிலையுடைய அவதானம் இன்னும் அதிகமாக இருக்கிறதாகவும், அதே போல் 5 டிகிரி முதல் 0 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை குறைவடையும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்களில் குளிருக்கான ஆடைகளை நிச்சயமாக அணிஞ்சுக்கோங்க. வெளியில் போகும்போது தலையில் தொப்பி இல்லாமல் காதுகளை மறைக்காமல் தயவு செய்து போகாதீங்க. ஷூ, சாக்ஸ், அதே மாதிரி ஜாக்கெட் அதை கட்டாயமாக அணிஞ்சுக்கோங்க. ஏன்னா குளிருடைய வேகம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஃபஹத் அல் அர்பாஸ், த குவைட் எக்கானமி இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் தங்கம் தக்காளி வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்தி மக்கள் தங்கத்தை தக்காளி வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்களாம். ஆனாலும் வெளிநாட்டவர்கள் தங்கத்தை கனவுல கூட இனிமேல் நினைக்க முடியாத அளவுக்கு இருக்குது சூழல் விலை. அதே போல் புதிய சட்டம், பல ஹோட்டல்களில் இனி வரும் காலங்களில் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்ற அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. அதுக்குரிய சட்ட ரீதியான அனைத்து அனுமதிகளும் வழங்கப்பட்டுள்ளது. டிரைவர்களுக்கான மிக முக்கியமான அறிவுறுத்தல், தயவு செய்து ஒரு சின்ன ஸ்டிக்கர் சரி வண்டியில் ஒட்டிடாதீங்க. கிளாஸுகளில் ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருந்தாலும் 20 தினார் முக்காலஃபா வரும். உடனடியாக ஸ்டிக்கர்கள் இருந்தால் அகற்றிக்கோங்க. جواكم يا جماعة أي ستيكر بالسيارة ترى عليه مخالفة. اليوم كلمني واحد من الربع يقول بسالم ستيكر صغير جدا 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 مثل هذا بالضبط، مثل هذا مال 99 بروتكشن اللي مسوين حماية للسيارة. يقول حتى هذا عليه مخالفة، ويقول نزلوا عليه مخالفة 50 دينار. فيا جماعة نصيحة، اللي عنده ستيكر لو بسيط جدا
يشيله من سيارته. மிகவும் வேதனையான ஒரு சம்பவம் முபாரக் அல் கபீர் பகுதிகளில் ஒரு வீட்டில் நடந்திருக்குது. தீ விபத்து வீட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள், ஒரு குவைத்தி பெண் உட்பட 3 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அதே போல் 5 பேர் வந்து காயமடைந்திருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க குவைத்துடைய தீயணைப்பு படை. கூலெக்ஸ் ஏர் கண்டிஷனர் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஏர் கண்டிஷனுடைய பட்டன் தான் இது. இதை வந்து நம்ம டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு வந்து மற்ற எல்லா வேலைகளுக்கும் இதில் தான் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு தகவல் ஒன்று இருக்குது. ஏன்னா இதில் வந்து யாராவது குழந்தைகள் கையடிச்சு இதை வந்து ஃபுல்லாகவே கீழே பணித்து டெம்பரேச்சரை ஃபுல்லாக ஹீட்டுக்கு மாற்றி விட்டுட்டாங்கன்னா இது ஓவர் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும்போது இதுலேயும் தீப்பிடிக்கிறதுக்கான ஆபத்துகள் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதில் பாருங்கள் மேல் குறியீடு காட்டின பட்டன் இருக்குது. நம்ம மேலுக்கு டச் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. அந்த பட்டனை டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டச் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த கூலெக்ஸ் இந்த மாதிரியான சிஸ்டமரில் வந்து அது வந்து லொக் ஆகிரும். அதுக்கு பிறகு யாரும் எந்த பட்டனை டச் பண்ணாலும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பட்டனை டச் பண்ணினாலும் டெம்பரேச்சர் கூடி குறைகிறது வந்து ஸ்டாப் ஆகிரும், லாக் ஆகிரும். டிஸ்பிளேயில் உங்களுக்கு அந்த லாக் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதை மறுபடியும் அன்லாக் பண்ணணுமா இருந்தால் நம்ம அந்த லெவல் அப் பண்ணுறதுக்குரிய அந்த மேல் குறியீடை வந்து ஃபுல்லாகவே டச் பண்ணி பிடிச்சோம்னா அது வந்து மறுபடியும் அன்லாக் ஆகும். லாக் அண்ட் அன்லாக் இதுதான். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹாரிஸ்கள் வீடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இதில் நான் அரபி வெர்ஷனையும் போட்டிருக்கிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லைன்னா உங்களுடைய வீட்டு பாபா மாமாக்களுக்கு சரி இதை மறக்காமல் காட்டுங்க. هذا ثرموستات كوليكس ماكينة كوليكس الجديد، هذا آخر إصدار. حلو. شنو مطلوب منك طال عمرك؟ هني درجات الحرارة شايف هذه 18 ونص 19. احنا بداية الأمر راح نخليه مثل على 18. هذه الفان المروحة اوتو او اون. حلو. طيب خلصت التشغيل، خلصت كل شيء، ما تبي احد يتعبث بالجهاز هذا. شايف مثلا حطينا هني 18 ونص، بعدها تسكر على تضغط الزر هذا وتعد 20 ثانية. ذيك الساعة يفترض انه يطلع لوك قفل على الشاشة. هذا القفل شنو القفل هذا؟ للاطفال خصوصا بالدور الاول بالدور الارضي او جميع اماكن الثرموستات ما في ما حد يقدر يضغط اي شيء. شايف هذا لوك. طيب تبي تبطل اللوك بنفس الطريقه تعد ايضا 20 ثانيه ويفترض ان اللوك هذا يتم فتحه علشان يتم فتحه. الان 18 خليه 18. نضغط الماكينه نتاكد تالي من البروده. نعم. முகத்தை கிழித்த தூண்டில். யாராவது இந்த தூண்டில் ஃபிஷிங் பண்ணும்போது தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா தயவுசெய்து யாரும் பக்கத்தில் போய் நிற்காதீங்க. ஒருவருடைய மூஞ்சிலேயே பாதி கிழிச்சு வச்சுருக்குது தூண்டில். அதே போல் ஜஹரா கவர்னரேட் பகுதிகளில் 770 லரிகா மாத்திரைகளோட ஒரு போதைப்பொருள் வியாபாரி பிடிபட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இனி வருங்காலங்களில் புதிய சட்டத்துக்கு அமைய தண்டனை கிடைக்கும், ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை. அதே மாதிரி பல பகுதிகளையும் கொய்துடைய பல பகுதிகளையும் இப்போ மழை விட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரோடுகள் வந்து மறுபடியும் சில ரோடுகள் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகியிருக்குது. அதே மாதிரி சஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன கற்கள், இந்த சின்ன சின்ன கூழாங்கற்கள் மாதிரியான கற்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இப்போ ரோடுகளில் வந்து இருக்குது. வண்டிகளுடைய கண்ணாடிகளையும் இது டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி தான் மனிதர்களுடைய கண்களை கூட இது டேமேஜ் பண்ணும். அதனால் தயவுசெய்து ரோடுகளில் நடமாடக்கூடியவங்க, ரோடு ஓரமாக நிற்கக்கூடியவங்க ரொம்ப கவனம். மொபைல் க்ரோசரி வாகனங்களில் இருக்கக்கூடிய பக்காலாக்களை தொடர்ந்து முனிசிபாலிட்டி தட்டி தூக்கிட்டே இருக்கிறாங்க. அகமதி கவர்னரேட்டில் மறுபடியும் சோதனை, பல வாகனங்கள் சீஸ் செய்யப்பட்டுள்ளது. அல்ரிகா பகுதி. معكم مفتشة دلال عبد العزيز الحمر من بلدية الحمدي. توجيهات من مهندسة منال العصفور مدير عام بلدية الكويت والسيد سعد سالم الخرينج مدير محافظة الحمدي. قمنا اليوم بجولة تفتيشية على منطقة الرقة في حديقة الرقة بالتحديد، وقمنا برفع عدد من فود ترك لا يحملون تراخيص موقع مخالفين للوائح والقوانين والأنظمة.
MOI துபாய், MOI குவைத், MOI கத்தார், எல்லா நாடுகள்லையுமே இந்த திருடர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏதோ கத்தார் நாட்டு போலீஸ் மாதிரி வேடமிட்ட திருடன். கவனம். ليش يا اخي؟ شلون؟ ليش افتح الكاميرا؟ افتح الكاميرا عندك. اي ليش عاد قول لي ليش؟ عشان نكمل ناخذ هذا الاجراءات. أنت من؟ افتح الكاميرا عندك. انت من؟ وياك النقيب خالد علي عبد الله من وزارة الداخلية. اي قسم؟ من قسم شؤون الإدارة المدنية. الله يخرب بيتك انت وبريك. உயர்மட்ட அதிகாரிகளுக்கான பதவி உயர்வுகள் தொடர்ந்தும் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நாட்களில் புதிய சட்டத்திட்டங்கள், அதே போல் தொடர்ந்தும் அதிகாரிகளுடைய பணிகளில் அவங்க இன்னும் மும்முரம் காட்டி வருவதால் பதவி உயர்வுகளும் வழங்கப்படுது. ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் இன்னும் ஆக்டிவாக இருப்பாங்க அதிகாரிகள். مرسوم رقم 235 لسنة 2025 بترقية ضباط في قوة الشرطة بعد الاطلاع على الدستور وعلى الأمر الأميري الصادر بتاريخ 2 ذو القعدة 1445 الموافق 10 مايو 2024 وعلى القانون رقم 23 لسنة 1968 بشأن نظام قوة الشرطة والقوانين المعدلة له، وبناء على عرض وزير الداخلية بالإنابة وبعد موافقة مجلس الوزراء رسمنا بالآتي: مادة أولى، يرقى إلى رتبة عميد في قوة الشرطة كل من عقيد عبد العزيز علي سالم العميري، عقيد عبد الرحمن نجيب إبراهيم العثمان، عقيد محمد مزيد حمد المزيد. مادة ثانية، على وزير الداخلية تنفيذ هذا المرسوم ويعمل به من تاريخ صدوره. صدر بقصر السيف في 23 جمادي الآخر 1447 هجري الموافق 14 ديسمبر 2025. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். කුවෙට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩෙලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.